மருத்துவ குணம் நிறைந்த பாகற்காய் பொரியல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றபடி எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 10-15 பல் பூண்டை தோல் உரித்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். பாகற்காயை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற முத்தன விதைகளை நீக்கிடுங்க. தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும் ஒரு 5 நிமிஷம். பாகற்காயில் அதிக மருத்துவ குணம் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கசப்பு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாகற்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அப்பப்போ இடையிடையே கலரி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். நல்லா சிவப்பாக வறுத்துடுங்க. அப்போ தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதிக மருத்துவ குணம் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த பொரியலை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.